வணக்கம். நாலடியார் பாடல் எண் 320. இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்து இதுதான். அதாவது, உயர்குடியில் பிறவாதவர்கள், சபையில் பேசுவோர்கள் தப்பித்தவறி குற்றமுடைய சொற்கள் எதையேனும் சொல்லிவிட்டால் அதனை வெளிப்படுத்தாமல் அடக்கி அவர்களுடைய மானத்தை காப்பாற்ற மாட்டார்கள். உடனே வெளியிட்டு அவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதனை வெளியிட்டு அவர்களை அவமானப்படுத்த விரைந்து நிற்பார்கள். உயர்குடியில் பிறந்தவர்கள், நூல் உணர்ச்சி இல்லாதவர்கள் சபையிலே வந்து தவறுதலாக பேசிவிடினும் அந்த குற்றத்தை கவனித்து வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் கூறியவற்றில் உள்ள குற்றங்களை பாராட்டாது குணத்தை மாத்திரமே எடுத்து பேசுவார்கள் என்பது இந்த பாடலின் பொருள். இப்போ நம்ம பாட்டை பார்ப்போம். இற்பிறப்பு இல்லார். இற்பிறப்புனா உயர்ந்த குடிப்பிறப்பு இல்லாதவர். அவர் என்ன பண்ணுவார்? எனைத்து நூல் கற்பினும் என்றால் எவ்வளவு அதிகமான நூல்களை படித்திருந்தாலும் பிறர் சொல்லை, அதாவது சொற்பிறரை அப்படின்னு இருக்கு, அது பிறர் சொல்லைன்னு கொண்டு கூட்டணும். பிறருடைய சொற்களை, சொற்பிறரை காக்கும் கருவியரோ, பிறருடைய சொற்களை, அதாவது பிழையான சொற்களை காக்கும் கருவியரோ என்றால் இகழாமல் அடக்கி வைத்து காக்கின்ற, அதாவது வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே இவர் தவறு செய்துவிட்டார் என்ற அந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளே அடக்கி காக்கும் கருவியரோ என்றால் அடக்கம் முதலிய சாதனங்களை உடையவர் ஆவாரோ அப்படின்னு கேட்குறார். கருவியரோன்னு கேள்வி கேட்குறாங்கன்னா ஆக மாட்டார்கள். ஏன்? மற்றவர்கள் பிழையாக ஏதாவது பேசுனா உடனே சபையில் அதை வெளிப்படுத்திடக்கூடாது, சொல்லக்கூடாது. இல் பிறந்த நல்லறிவாளர் என்றால் உயர்ந்த குடியில் பிறந்த நல்ல அறிவை உடையவர்கள் என்ன செய்வார்கள்? நவின்ற நூல் தேற்றாதார் புல்லறிவு. நவின்ற நூல், யார் நவின்ற நூல்? பெரியோர்கள் நவின்ற, பெரியோர்கள் கூறிய நூல்களை தேற்றாதார், நன்றாக படித்து உணராதவர்களுடைய புல்லறிவு, அற்ப அறிவை, அதாவது அற்ப அறிவினால் அவர்கள் கூறிய பிழையான சொற்களையெல்லாம் தாம் அறிவதில், தாம் அறிந்து கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? கண்டுக்க மாட்டாங்க. பாவம், ஏதோ பேசுகிறான், பிழையாக பேசிவிட்டான், இதை போய் நம்ம பெரிதுபடுத்த வேண்டாம் என்று அவர்கள் கவனிக்க மாட்டார்கள், அதை ஒரு பொருட்டாக கொள்ள மாட்டார்கள் என்பது இப்பாடலின் பொருளாகும்.